சரி, ஓகேங்க. நம்ம ரெக்கார்டிங்கே போடுவோம். வராதவங்க என்ன பார்த்துக்கிட்டோம், என்ன பண்றது, எல்லாரும் விடவும் முடிய மாட்டேங்குது இல்லையா? சரி, ஓகேங்க. முன்னே சொன்ன மாதிரி நமக்கு வந்து கிளாஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மண்டே நடக்கும். 31ஆம் தேதி. டைம் பார்த்தோம்னா காலையில 10 மணிக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஜூனியரா இருந்தாலும் சரி, சீனியரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் பேப்பர். அதே போலதான் செகண்ட் பேப்பருமே. காலையில 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்னா மதியம் 2 மணிக்கு செகண்ட் பேப்பர். அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில வந்து நமக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அப்ப அந்த 1 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்து சாப்பாடுலாம் நீங்களே கொண்டு போயிடணும். இன்னொரு விஷயம், நீங்க போற பாலிடெக்னிக் காலேஜுக்கு வெளியில உங்களுக்கு கடையெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அது மெயினா சொல்ல போனா சேலம் சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் காலேஜ் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் தூரமா போனோம் சாப்பாடு இருக்கலாம். அப்ப நம்ம எல்லாமே கொண்டு போயிடணும். பெரும்பாலும் நீங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது. ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் அக்கௌண்ட்ஸுக்கு. அப்படியே இருந்தாலும் வர்றவங்க நம்ம கிட்ட பேச்சு கொடுப்பாங்க, நம்மளும் பேசுவோம், எப்படி ஸ்டடி பண்ணோம் அதெல்லாம் கண்டிப்பா வந்து நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இத்தனை டைம் எழுதுனா அத்தனை டைம் எழுதுனா எனக்கு ரிசல்ட் நெகட்டிவ், என்னால பாஸ் பண்ண முடியல, இந்த மாதிரியும் பேசுவாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா வந்து அவங்க சும்மா வந்து அப்ளிகேஷன் மட்டும் போட்டு எக்ஸாமை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தா பாஸ் பண்ண முடியாதுதான். நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க அப்படி சொல்றாங்களேங்கிறதுக்காக நம்ம வந்து எந்த விதத்திலையும் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கூட ஃபேஸ் பண்ணல. நான் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கான்பிடண்டா போயிட்டு எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரும் சரி, செகண்ட் பேப்பரும் சரி. அதே போல வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் உள்ள அலோடா அப்படின்னா கண்டிப்பா வந்து அலோ. என்ன மாதிரி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நார்மல் கால்குலேட்டர், சின்னதா இருக்க முடியாது, நம்பர்ஸ் மட்டும் போட்டு வேல்யூஸ் மட்டும் ஆட் ஆகிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. நீங்க சயின்டிபிக் லெவல் கால்குலேட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல டிஜிட்டலா ஏதாவது இருக்கக்கூடிய கால்குலேட்டரா இருந்தாலும் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்களோட ஹெட்செட், மொபைல் போன் இதெல்லாம் சேஃபா ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயிருங்க. கொடுத்துட்டுன்னா உங்களுக்கு ஆளு தனியா கொடுப்பாங்க. அந்த இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல கூட யாராவது கூட்டு போற மாதிரி தான் நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டியா இருக்கும். நீங்க அப்படி கூட்டு போனாலுமே சரி, அதையும் வந்து பாத்துக்கணும். மெயினா வந்து சாப்பாடு டைமிங்க்கு உள்ள போயிடணும். இப்ப நமக்கு வந்து ஒரு சில காலேஜஸ் எட்டா இருக்கு, டவுனை விட்டு எட்டா இருக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படிங்கிறப்ப அங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம பதட்டமாகி அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை அப்படின்னா கலர் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். எல்லாமே அக்செப்டபிள் தான். போயிட்டு நீங்க ரிலாக்ஸா உட்காந்து பேப்பர் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல ஒரு சிலருக்கு நார்மல் பேப்பரே கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து ரூல்டு பேப்பர் வரும்போது அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு சில சென்டர் அதனால சரியா பார்க்கலாது என்ன சென்டர் அப்படின்னு சொல்லி. எப்படி கொடுத்தாலுமே சரி, நமக்கு வந்து ஃபார்மேட் தெரியுமில்ல, அந்த ஃபார்மேட்டை வந்து அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு அக்கௌண்ட்ஸ் பேப்பர் கொடுத்ததாகவும் சொன்னாங்க. அப்போ நானே பார்த்தேன் எப்படி அந்த நார்மல் பேப்பர் அப்படின்னா ரீவேல்யூஷன் போட்டு பேப்பர் வாங்கினாங்க நம்ம ஸ்டூடெண்ட். ஆனா பாஸ் ஆகுங்க, இருந்தாலும் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்கி காட்டினாங்க. நான் பார்த்தேன். அப்ப நார்மல் பேப்பரும் கொடுக்குறாங்க. எந்த பேப்பர் கொடுத்தா என்ன, நமக்கு நமக்கு தேவை ஃபார்மேட்டு, கேட்கற கொஸ்டினுக்கான ஆன்சர், இதெல்லாம் நம்ம வந்து பண்ண போறோம். அதனால வந்து பேப்பர் எப்படி வரும் அதை பத்தி எல்லாம் வந்து நீங்க திங்க் பண்ண கூடாது. எது கொடுத்தாலும் நம்ம பண்ணிடணும். இதுதான் விஷயம். சரி, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்றதான் நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தது. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்ப பொதுவாக இதுதான், நம்ம போய் அங்க என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான். அதே போல எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிச்ச உடனே உங்களோட கொஸ்டின் பேப்பர் கொடுங்க. நாங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் ரெடி பண்றோம். நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா பாத்துக்கலாம். ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம், டைம் இருந்தா அதை வந்து பாத்துக்கலாம். அதே போல வந்து செகண்ட் பேப்பர் முடிச்சிருந்தா கூட போடுங்க, குரூப்லேயே போடுங்க. யாரோ ஒரு ஆள் போட்டீங்கன்னா போதும், நான் எடுத்துப்போம். எடுத்து பார்த்துட்டு ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆள் போட தேவையில்லை, அதை பார்த்துக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் முடிஞ்சா ஒன் டே விட்டு நாங்க கொடுத்துருவோம். அதை நீங்க ஒரு டைம் செக் பண்ணிப்பீங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்குங்க கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. 15 2 மார்க், 15 2 மார்க்கை ஒன்ன கூட விடக்கூடாது. நீங்க அதை எப்படி நீங்க கான்செப்டா பண்றீங்க அப்படின்னா, நமக்கு மொத்தமா 3 பார்ட் 1 2 3, அந்த அதாவது 2 மார்க் 5 மார்க் 15 மார்க். இப்ப நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா அந்த பார்ட்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்ப நீங்க 2 மார்க்கை ஃபர்ஸ்ட் தொடங்குறீங்க அப்படின்னா 2 மார்க் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு சம்ஸாவும் இருக்கும் ஒரு சில 2 மார்க், ஒரு சில 2 மார்க் சம்மா இல்லாம தியரியாவும் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ஸா இருக்கிறது எல்லாமே போட்டுருங்க. ஏன்னா நமக்கு சம்மு பெரும்பாலும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வரும்னு தெரியல, அதெல்லாம் போட்டுட்டதுக்கு அப்புறமா தியரியா இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லாம் எழுதிருங்க. நீங்க சூஸ் பண்ற பார்த்து நான் பொறுத்து சொல்றேன். 2 மார்க் சூஸ் பண்ணீங்கன்னா இப்படி பண்ணுங்க.
15 மார்க் சூஸ் பண்ணீங்கன்னா 15 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அடுத்த பார்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த பார்ட் வாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு, செகண்ட் பார்ட் ஒன்னு, தேர்ட் பார்ட் ஒன்னு, அதை முடிச்சு திரும்பவும் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் இப்படி மிக்ஸ் பண்ணி எழுதாதீங்க. அப்படி எழுதணும்னா பேப்பர் தேர்த்துறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்ட் ஆயிரும். சரி, இந்த மாதிரி வந்து நீங்க பிரிச்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு மற்ற அந்த 8 மார்க்கும் சரி 15 மார்க்கும் சரி ஃபுல்லா வந்து நமக்கு சம்ஸா தான் இருக்கும். அப்ப அதுல கம்பல்சரி நம்ம வந்து பிக்ஸ் பண்ண மாதிரி மார்க் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். அப்படிதானே? அப்ப வந்து நீங்க போடும்போது பொறுமையா எதாவது எங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. ஜூனியரும் சரி சீனியரும் சரி ரெண்டுக்குமே காமனான பேட்டர்ன் தான். அப்போ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் எழுதும் போது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்லயும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லயும் கொடுப்பாங்க. இப்ப சார் தமிழ்ல வருது, இப்ப எனக்கு தமிழ் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதலாமா? தாராளமா எழுதலாம். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேக்சிமம் நீங்க அந்த சம்ஸ் போடக்கூடிய கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பெருமாள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது ஒரே கொஸ்டின்குள்ள ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. தமிழை எப்படி எழுதிட்டு போறீங்கன்னா 2 மார்க்குக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டினை ஃபுல்லா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின், அதாவது தெரியாதுன்றத விட உங்களுக்கு இங்கிலீஷ்ல சரியா வந்து என்னால கன்வே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வாங்கினா தமிழ்ல எழுதுங்க. 15 2 மார்க்கு ஒண்ணு கூட நீங்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் 15 மார்க், அது வந்து 8 மார்க். இதுவும் அதே மாதிரி எழுதுங்க. அதெல்லாம் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி சம்ஸ் போடக்கூடியதெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கு, இதுதாங்க விஷயம். இந்த மாதிரி ஏன்னா வந்து ஏற்கனவே டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அதுக்காக நான் வந்து சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். கம்பல்சரி 100% பாஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. அப்ளிகேஷன் போட்டு நம்ம எக்ஸாம் பண்ணிட முடியும். இன்னும் 2 நாள் நமக்கு டைம் இருக்கு இல்லையா? இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். எதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருந்தேன். அதுல வந்து லாஸ்ட் 3 பார்ட் கம்பல்சரி எந்த பார்ட்டுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஜூனியரா இருந்தாலும் சரி, சீனியர்ல இருக்கக்கூடிய பார்ட்டா இருந்தாலும் சரியா, அதுல இருந்து கம்பல்சரி 2 15 மார்க் அட்டன் ஆகிடும். 2 15 மார்க் அந்த 3 பார்ட்ல இருந்தே வந்துடும். அதே போல வந்து 3 பார்ட் பாத்தீங்கன்னா 8 மார்க் 3 வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு 2 மார்க் வந்து 1 வந்துடும். அதுலயே நீங்க பாஸ். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் கொஞ்சம் நான் பார்க்கல, இதை ஏதாவது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நீங்க அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, இவ்வளவுதான விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து இப்ப பார்த்த வரைக்கும் இல்ல நடத்தி முடிச்சு நான் டெஸ்ட் வச்சதுல டவுட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க போய் கேட்டுருவோம். மேம் இருக்காங்க, கேட்டீங்கன்னா அதை பத்தி சொல்லிடுவாங்க. இல்ல பொதுவாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. அவ்வளவு நான் பேசுறதெல்லாம் பேசுங்க. சிம்பிளா வந்து இவ்வளவுதான் விஷயங்கள். 5 நிமிஷம் பேச வேண்டிய விஷயம் தான். டவுட்ஸ் இல்லைங்களா? சப்ஜெக்ட் கூட டவுட்ஸ் இல்லைங்களா? கிளாஸ் பார்த்தோம்ல எவ்வளவு நாள், அதுல எல்லாரும் வந்து இருந்தாங்கன்னா எல்லாம் டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து பார்த்தோம்னா அதை வால்வாஸ்க்கு கூட வரல. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் 2 days. கலர் பென்ஸ் யூஸ் பண்ணலாமா? கலர் பென்ஸ் தான் நீங்க பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நடந்த எக்ஸாம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹால் டிக்கெட்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்லி யூஸ் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி. நீங்க டேபிள்ஸ் போடுறதுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உள்ள எழுதுற கண்டென்ட்டுக்கு நீங்க 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேல கொடுக்குற ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லா பிளாக் யூஸ் பண்ணிட்டு கீழே ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டர். ஏன்னா நம்ம கலர் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ரோஸ்ல இருந்து ஆரஞ்சுல இருந்து அந்த மாதிரி நிறைய கலர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேணாம், 2ஓட நிறுத்திக்கலாம். நமக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் அதுல வர்ற ஆன்சர் பிளஸ் ஸ்டெப் மார்க், அந்த டேபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஸ்டெப் மார்க் தான் கொடுப்பாங்க. நீங்க எப்படி பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டெப் மார்க் கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிடும். அதை பெருசா நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. இதை வந்து பார்த்துக்கோங்க. வேற எங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்? அதான் சார், உங்களுக்கு வந்து ஆன்சர் மட்டும்தான் ஆன்சருக்கு ஒரு ஸ்டெப் மார்க் இருக்கும். ஆன்சர் மட்டும் தப்பா இருக்கு அப்படிங்கிற போது மற்றதெல்லாம் எடுத்து கரெக்டா எழுதுனீங்கன்னா அதுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ்ல ஸ்டெப் மார்க் தான். ஒண்ணு தப்பாச்சுங்கிறதுக்காக மொத்த கொஸ்டினும் அடுத்தலாம் விட மாட்டாங்க. அதனால வந்து நீங்க தைரியமா பண்ணலாம். கொஞ்சம் நீங்க எல்லாமே எடுத்து கரெக்டா எழுதிட்டீங்க அப்படிங்கிற போது அந்த ஆன்சர் வந்து நம்ம கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். நார்மல் கால்குலேட்டர் என்ன எடுத்துட்டு போயிருங்க, அப்புறம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்குல்ல. கம்பல்சரி சரி பண்ணிக்கலாம், அதை வந்து பாத்துக்கோங்க. அதான் டேபிள் கரெக்டா போட்டீங்கன்னா அதுக்கும் ஸ்டெப் மார்க் கிடைக்கும்.
வேறங்க ஏதாவது? சார் ஒருத்தர் தான் கேட்கிறாரு. அவ்வளவுதானுங்களா? சரி, ஓகே. மேம் பேசலாமா? மேம் ஏதாவது நீங்க சொல்றீங்களா? நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேங்க சார். அமௌண்ட் எழுதுறப்ப மட்டும் அடிச்சு எழுதாதீங்க, ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல எழுதுங்க, இல்ல பக்கத்துல எழுதுங்க. 68 மாத்துறது, 86 மாத்துறது, அந்த மாதிரி பண்றப்போ வேல்யூ பண்றவங்களுக்கு அது 8 9 அப்படிங்கிறது தெரியாது. அதனால ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா அடிச்சு விட்டுட்டு சைட்லயோ பக்கத்துலயோ எழுதுங்க. ஒயிட் நரி எரேசர்லாம் யூஸ் பண்ணி பேப்பர் டேமேஜ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் லெஜிபிளா தெரியும். கால்குலேஷன்லாம் மறக்காம போட்டுக்கோங்க, சைட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பதட்டத்துல 1 லேக் 10,000, 10 லேக் 1 லேக் அப்படின்னு மாத்தி பாக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால கொஸ்டினை வந்து நல்லா அங்க என்ன அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது வந்து ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற விஷயம். ஸோ இதுல நீங்க ஏதாவது இது ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதனால முன்னாடி சொல்றேன். அதனால அமௌண்ட் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி போட்டுக்கோங்க. கொஸ்டினை 2 டைம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு அது என்ன டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். எடுத்தோடனே பார்த்தோன்னே இமீடியட்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. செக்ஷன் பிசி எல்லாம் பண்றப்போ கொஞ்சம் டைம் எடுத்து கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க. சார் என்ன அவ்வளவுதாங்க சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க இந்த விஷயங்கள். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்க டவுட் கிளாரிஃபை பண்றேன். சப்ஜெக்ட்லயோ இல்ல வேற ஏதாவதுலயோ, ஜென்ரலா எக்ஸாம்லயோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அதேதாங்க மேம் சொல்லிட்டாங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸாம் போறதுக்கு நான் 2 நாள் தான் டைம் இருக்கு, சனி மட்டும் ஞாயிறு. இப்போ அதுக்குள்ள உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா நீங்க குரூப்ல மெசேஜ் போட்டுருங்க. நான் பார்த்த உடனே வந்து நானும் மெசேஜ் கொடுக்குறேன், இல்ல மேம் வந்து உடனே உங்களுக்கு அலர்ட்டா எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேட்க தயங்கிட்டு அமைதியா இருக்க வேணாம். அப்படி வந்து ரொம்ப அர்ஜென்ட் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு கால் பண்ணுங்க, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற இருந்தாலும் அதே விஷயங்கள் தான். நீங்க அதான் எல்லாருக்கும் பொதுவான டவுட்ஸா வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணினது அப்படின்னா நீங்க குரூப்ல போட்டுருங்க, நம்ம எல்லாருக்கும் வந்து சால்வ் பண்ண மாதிரி. சார் கண்டிப்பா ருபீஸ் யூஸ் பண்ணணும். நீங்க மேல இந்த பர்டிகுலர்ஸ் நம்ம அந்த காலம்ஸ் எல்லாம் எழுதுறோம் இல்லைங்க சார், அங்க மேலேயே நீங்க ருபீஸ் போட்டீங்கனாலே போதும். இப்ப நீங்க ஜூனியரா இருந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதுறப்ப காலம் போடுவீங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட்னு போடுவீங்க. அங்க பக்கத்துலயே ருபீஸ் அப்படின்னு போட்டுருங்க. சார் ஃபர்ஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஆர்எஸ் ருபீஸ்னு நீங்க போட்டாலும் சரிங்க சார். அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க, ருபீஸ்ங்கிறது இருந்தா போதும், அதுதான் மெயினா பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது நம்ம பெர்சன்டேஜ்ல டேஸ்ல மென்ஷன் பண்றோம், ஆவரேஜ் டேட்ல டேஸ்ல போடுவோம். அந்த டேஸ்ல மென்ஷன் பண்றதுக்குலாம் கண்டிப்பா டேஸ் அப்படிங்கறது எழுதிருங்க. உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் எல்லாம் பாயிண்ட்ல வருது, நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்றதா இல்ல பாயிண்ட்லயே வச்சுக்கிறதா டவுட் இருந்தா நீங்க பாயிண்ட்லயே காமிச்சிருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட் வரைக்குமே காமிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த பாயிண்ட்ல வரதெல்லாம் அப் டு ஒரு 5 டிஃபரன்ஸ், 0.5 டிஃபரன்ஸ் வரைக்கும். கண்டிப்பா லெஜருக்கு வந்து கார்னர்ல டெபிட் கிரெடிட்லாம் போட்டுருங்க. அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஃபுல் மார்க் நீங்க ஃபுல்லா கரெக்டா போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுல் மார்க் கொடுக்குறப்ப வேற ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. டேட் எழுதுறப்போ உங்களுக்கு இப்போ 1/6/2016 எழுதலாம், இல்ல 1 ஜூலை 2016 அந்த மாதிரி எழுதிக்கலாம். டெபிட் கிரெடிட் போட்டுருங்க. ருபீஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல மென்ஷன் பண்ணணும். நீங்க காலம்ல மேல ருபீஸ் போட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் கீழே ஒரு இடத்துல பண்ணணுங்கிறது இல்லை. டேட் குடுக்கலன்னா நீங்க டேட் காலம் மட்டும் போட்டுக்கோங்க. டேட் கொடுத்திருந்தாங்கன்னா டேட் காலம்ல டேட் போடுங்க. குடுக்கலன்னா உங்க ஃபார்மேட்ல டேட்ங்கிற ஒரு காலம் நம்ம போட்டிருக்கோம், அதை போட்டுதான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம்னா டேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த காலமை எம்டியா விட்டுருங்க. ஏன்னா ஃபார்மேட்ல வந்து டேட் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா டேட்டுங்கிற காலம் போட்டுதான் ஆகணும். இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, டேட் காலம் எம்டியா விட்டுருங்க. இந்த டெபிட் கிரெடிட் பேஜஸ் யூஸ் பண்றப்போ கரெக்டா யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க
செகண்ட் தேர்ட் பேஜ்ல ஒரு சம் ஸ்டார்ட் பண்றீங்க லெஜர் அப்படின்னா, அந்த தேர்ட் பேஜ்ல நம்ம லெஜர் வந்து அந்த ஒரே பேஜ்ல நீங்க டெபிட் கிரெடிட் காலம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. இல்ல எனக்கு 2 பேஜ் வச்சுதான் போட முடியும்னா தேர்ட் பேஜை விட்டுட்டு 4th அண்ட் 5th பேஜ் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தேர்ட் பேஜ்ல டெபிட்கான மொத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும், 4th பேஜ்ல டெபிட்கானது இருக்கும், கிரெடிட்கானது இருக்கும். அப்படி இருந்தா திருத்துறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க நோட்ல இருக்க மாதிரி நீங்க டெபிட் கிரெடிட் காலம் போட்டிருப்பீங்கல்ல, 4th பேஜ் 5th பேஜ் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பேப்பரை திருப்பி வச்சு நீங்க டெபிட் கிரெடிட் காலம் ஒரே பேஜ்ல வர மாதிரி போட்டீங்கனாலும் சரி. மொத்தத்துல அந்த பேப்பரை ஓபன் பண்ணோம்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ப்ராப்பரா தெரியற மாதிரி இருக்கணும். டெபிட் ஒரு பேஜ்லயும் கிரெடிட் அடுத்த பேஜ்ல திருப்பி திருத்துற மாதிரி இருக்கக்கூடாது. சார் புக்லெட் மாதிரி கொடுப்பாங்களா இவங்களுக்கு, இல்ல அடிஷனல் சீட்ஸ் மாதிரியாங்க சார்? அடிஷனல் சீட்ஸ் தான் எல்லாமே. வந்து ஃபர்ஸ்ட் சீட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஓகேங்க சார். அடுத்தடுத்த சீட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேம் கேட்ட மாதிரி நானே சொல்லியிருக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஷீட் எல்லாம் வந்து எத்தனை கேட்டாலும் கொடுப்பாங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து தயக்கப்பட்டு நமக்கு ஷீட்னா ஒரு அரை பக்கம் தான் போதுமே அதெல்லாம் நம்ம கேட்கணும், அதெல்லாம் தயக்கப்படவே கூடாது. நமக்கு தேவை எக்ஸாம் வந்து ஃபுல்டா பண்ணணும். நமக்கு தேவை ஒரே ஒரு லைனுக்கு பேப்பர் பார்த்தோம்னால வாங்கி எழுதுங்க. கீழே வந்து அப்படியே சின்னதா எழுதி விடுறது அந்த மாதிரிலாம் வேணாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஏதாவது வந்து எனக்கு இப்ப நம்மளுடைய பர்சனல் ஒரு இது இருக்குல்ல, தேவை இருக்கும்ல, என்ன அப்படின்னா அந்த சர்டிபிகேட் நீடு இருக்கு. இப்ப அந்த பேப்பர்ல வந்து பேப்பர் திருத்துறவங்க எனக்கு இந்த சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி தேவைப்படுது, அதனால வந்து நீங்க என்ன எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஷார்ட் அண்ட் பேப்பர்ல நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேப்பர் திருத்த போவாங்க இன்ஸ்டிடியூஷன் மூலமா. அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நாங்க பேப்பர்ல வந்து எழுதுறத பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுமே இல்லைன்னா ஃபெயிலாம் போடுவாங்க. அதெல்லாம் அப்படி நாங்க ஃபெயிலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே இல்லாத அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து எழுதுறோம், நம்ம படிச்சிருக்கிறதே தான் வரும், நம்ம படிக்காததெல்லாம் எதுவுமே மேக்ஸிமம் வராது. சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்போ அதை தாண்டி எல்லாம் எங்கேயும் வரப்போறது இல்லை. நம்ம கான்செப்ட் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஏதாவது எழுதி வச்சோம்னா ஒரு சில ஸ்டாஃப் வந்து பரவாயில்லையா நல்லா எழுதியிருக்காங்க பசங்க, ஒன்னு ரெண்டு முன்ன பின்ன இருக்குன்னா சம்திங் ஓகே, அது வந்து பாஸ் பண்ணி எடுத்து கூட பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா மொத்தமா போட்டு விட்டுருவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண வேலைகள், அதனால வந்து சொல்றேன். சரிங்களா? நம்ம வந்து எழுதணும், எழுதுறதுக்கான மார்க் கிடைச்சா போதும், அந்த மார்க்கே நமக்கு பாஸ் ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க அந்த மாதிரி கண்டிப்பா பாஸ் ஆகணும் தயவு செஞ்சு போடுங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, இப்ப நானே திருத்த போவோம், நிறைய காலேஜஸ்க்கு போறப்ப எங்களுக்கு தோன்றது ஏன் படிக்காம இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் தோணும். அதாவது மார்க் பத்தலைனாலும் அந்த இடத்துல ஆஸ் அ இவாலுவேட்டரா ஓகே 2 மார்க் தானே பத்தல நம்ம போட்டலாம் அப்படின்னு தோணும். நீங்க இந்த மாதிரி எழுதி இருக்கிறப்போ அந்த 2 மார்க்கையும் அடிச்சுட்டு இன்னும் எவ்வளவு போட்டு நம்ம குறைக்க முடியுமோ அவ்வளவு போட்டு ஃபெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கே மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து நாங்க பர்சனலா ஃபேஸ் பண்ணது. ஸோ அதனால சார் சொன்னதுனால நான் இதுவும் சொல்றேன். ஒரு எக்ஸாம் இவாலுவேட்டரா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வரும். சார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்கீங்க நீங்க. சார் வந்து ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் லிஸ்ட் ஒரு 3 வருஷத்தோட அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல இருக்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா போதுங்க சார். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அதேதாங்க. நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் அனுப்பணும் இல்லையா? ஓகே, இப்ப என்னன்னா அந்த கொஸ்டினை தாண்டி எல்லாம் உங்களுக்கு மேக்ஸ் வராது. நீங்க அந்த கொஸ்டினை பார்த்தாலே பாஸ் ஆயிருவீங்க. அதுல இருக்கிற மாடல்ஸ் தான் ரிப்பீட்டட் வரும். அதுல இருக்கிற 2 மார்க்கை மட்டும் பாத்தீங்கன்னாவே இப்ப நான் வந்து 3 கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருப்பேன். இப்ப நமக்கு சிலபஸ், அதாவது இந்த புது பேட்டர்ன், இந்த மார்க் சிஸ்டம் எல்லாம் மாறுறது வந்து February 25 இருந்து February, August, அதே போல February 26 இந்த மாதிரி 3 எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா? 3, 15, 45 2 மார்க்கை பாத்துட்டீங்கன்னா கம்பல்சரி 10வது வந்துடும். அதுல
அப்ப பாருங்க 10-2-20 நம்ம 45 எடுத்தாலே பாஸ். ஒரு 15 மார்க் 2 8 மார்க் பண்ணோம்னாலே பாஸ் ஆயிடும். அதனால வந்து நீங்க அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 மார்க்குக்கு என்னென்ன வந்திருக்கு, எப்படி எப்படி இப்ப தமிழ்ல படிச்சோம்னா அது ஈஸியா கன்வே பண்ண முடியுமா, இல்ல சம்சா வந்து இருக்கிறது எல்லாமே எதை கவர் பண்ணோம்னா ஈஸியா போட முடியும், அது எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த 45 2 மார்க் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 50 உங்களுக்கு அதுல 10வது வந்துடும். அதுலயே பாருங்க ரிப்பீட்டடே கேட்டு வச்சிருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியுமே இருக்கு டேரக்டா. அப்ப அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து 1 வீக் முன்னாடி வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கூட கொடுத்தேன். அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னங்க சார் கேக்குறீங்க? கரெக்ட் சார். இல்ல அது போதும், நீங்க அதை பார்த்தாலே போதும். அதை தாண்டி எல்லாம் ரிப்பீட்டட்லாம் உங்களுக்கு வரும், மறுபடியும் அதே பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் போதும். அதை தாண்டி எல்லாம் வேற எதுவும் வேணாம் சார். நம்ம கிளாஸ் நோட்ஸே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். கிளாஸ் நோட்ஸே நீங்க பார்த்துருந்தாலே, ஏன்னா சிலபஸ் வாரியா தான் நம்ம நடத்தி இருக்கிறது எல்லாமே. சிலபஸை தாண்டி நம்ம வந்து அவுட் ஆஃபும் கொடுக்கல, சிலபஸை முடிக்காம விடல. அதனால நீங்க வந்து கொடுத்துருக்கிற அந்த சிலபஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அதே போதும். ஓகே சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். நீங்க வந்து பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கேன். நீங்க வந்து ரெகுலரா அந்த மாதிரி ரொம்பவே வந்து ஆர்வமா இருக்கிறதால கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடுவீங்க. மற்றவங்களுமே அதேதான் படிச்சிருந்துருக்கணும். நீங்க எழுதி போறதுனாலுமே கூட பரவாயில்ல, நாங்க வந்து எங்களோட ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணிடணுங்கிறதுக்காக அப்பப்ப நாங்க கொடுக்குற அந்த டெஸ்ட், அதுக்கான சொல்யூஷன், அதே போல நீங்க அந்த காப்பி எழுதி போடுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஓகே ரைட், அது ஒரு சிலர் பண்ணல, பரவாயில்ல. நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, படிச்சிருந்தா போதும். நீங்க வந்து இங்க பண்ணியிருந்தாதான் அப்படிங்கிறதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த எழுதி பார்த்த ப்ராக்டிஸ் கிடைச்சிருக்கும். அந்த 3 மணி நேரத்துல நம்ம எக்ஸாம் முடிக்கிறதுக்கான ஒரு இதா இருந்திருக்கும், ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கும். இப்ப நமக்கு வந்து அந்த டைம் பத்தாம போயிருமோன்ற மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா. ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கொஸ்டினை பார்த்த உடனே தெரியும் இந்த கொஸ்டின் எவ்வளவு நேரத்துல நம்ம முடிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப எதை வந்து ரொம்ப குயிக்கா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கு டைம் மொத்தமா அப்படியே பிரிச்சுக்கோங்க. ஒரு 3-4 பிரிச்சிருங்க டைமை. பிரிச்சு 2 மார்க்னா இவ்வளவு நேரத்துல நான் எதை வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி டைம் பிக்ஸ் பண்ணிடுங்க. 8 மார்க்கும் அதேதான், 15 மார்க்குக்கும் அதே அந்த மாதிரி பிரிச்சு 3 மணி நேரம் எக்ஸாம்னா நம்ம ஒரு 2.5 மணி நேரத்துலயாவது முடிக்கணும் அப்படிங்கிறத பிளான் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே எழுதி இருக்குமா அப்படிங்கிறது திருப்பி கிளாஸ் செக் பண்றதுக்கான டைம் இருக்கும். நீங்க அப்படி திருப்பி பார்த்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மேம் வேற ஏதாவது? ஓகேங்க, அவ்வளவுதானுங்களா? சரி ஓகே, நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு குரூப்லயும் கொடுத்துறேன். நிறைய பேர் வராம இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டோம். நீங்களும் ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் ஏதாவது சொல்லணுமா மேம்? சரி இல்லைங்க சார். சரி ஓகே, தேங்க்யூ. என்னன்னா கிரிஜா மேம், நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த 8 மார்க்கும் 15 மார்க்கும் தமிழ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அமையாது. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். 2 மார்க் இருக்கு இல்லையா, அது ஒரு 5-6 கொஸ்டின் வந்து ஒரு தமிழ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா வந்து 2 மார்க்லயே மேக்ஸிமம் வந்து சம்சாவே கேட்டுருவாங்க. ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து சம்சா கவர் ஆகிற மாதிரி கேட்டுருவாங்க. அதுவும் நம்ம இங்கிலீஷ்ல ஃபேஸ் பண்ணிடுவோம். தமிழ்ல பியூரா வந்து அந்த தியரிட்டிக்கலா கேட்கறதுனா தமிழ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். அப்படி வரும்போது என்ன பண்றீங்கன்னா, ஒரு பார்ட் ஏ பார்ட் தான் நம்ம அதை பண்ண போறோம். ஏ பார்ட்ல நீங்க எதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஃபைனலா வந்து தமிழ்ல எதெல்லாம் நான் எழுத போறேன்ற மாதிரி இருக்கும்போது ஒரு சில கொஸ்டின் அதெல்லாம் தமிழ் ஆர்டர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஏ பார்ட் டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பி பார்ட்டுக்கு வாங்க. இல்ல மாத்தி மாத்தி கூட எழுதலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆப்பிள் திருத்துறவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். நீங்க ஏ பார்ட் ஒரு எழுதிட்டு பி பார்ட் சி பார்ட் அது முடிச்சுட்டு திரும்பவும் ஏ பார்ட் பி பார்ட் வந்தீங்கன்னா அது ரொம்ப சங்கடமா இருக்கும். அதனால வந்து ஒரு பார்ட் எடுத்தோம்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. அந்த பார்ட்டுக்குள்ளே நல்லா தெரிஞ்சது இங்கிலீஷ்ல தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தமிழ்ல தெரிஞ்சதை அடுத்து பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே ஓகேங்க, முடிச்சுப்போமா? சரி ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க குரூப்ல கேளுங்க. குரூப்ல எல்லாருக்குமே இதாகும். இந்த வீடியோ எடுத்து திரும்ப நான் குரூப்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ மேம். ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். சார் இல்லைங்க சார், அவங்க ஏதாவது டவுட்னா குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை கொடுத்துறேன் நான்.
ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் முடிச்சு நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் போடுங்க. அதுக்கான சொல்யூஷன் நாங்க ரெடி பண்ணி 1 டேல போட்டு விட்டுறோம். நீங்க அதை பார்த்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? சரி, ஓகேங்க, தேங்க்யூ.